வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யானைகள் யானைகளை பற்றி எவ்வளவோ செய்திகளை நாம் கேட்கிறோம். மனித வாழ்க்கையினுடைய அல்லது இந்த பூமியினுடைய தீராத அதிசயங்களில் ஒன்று யானைகள் என்று சொல்லலாம். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் யானைகள் என்பது எப்பொழுதும் ஒரு கனவாக இருக்கிறது. யானைகளை பற்றிய கதைகள், யானைகளை பற்றிய உண்மைகள் என்பது மனிதர்களுடைய தீராத ஒரு வியப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உண்மையில் யானைகள் என்பது இந்த உலகின் கடைசி உயிரின அதிசயங்களில் ஒன்று என்று கூட சொல்லலாம். ஆனால் யானைகளை பாதுகாப்பதற்காக அரசு மிகப்பெரிய முயற்சிகளை ஒருபுறம் எடுத்து கொண்டிருக்கிற போது, யானைகளை பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு விதமான சட்டங்கள் தொடர்ந்து இயற்றப்படுகிற போது, மிக கொடூரமான வகையில் யானைகள் கொல்லப்படுகிற ஒரு செய்தியையும் கூட நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த சென்ற ஆண்டு கேரளாவில் ஒரு யானையினுடைய அந்த தேங்காயில் உள்ளாக அது சாப்பிடக்கூடிய அந்த தேங்காயின் உள்ளாக வெடிமருந்தை வைத்திருந்து அதை கடிக்கிற போது அந்த யானையுடைய தலை வெடித்து சிதறிய கோரக்காட்சியை நாம் பார்த்தோம். அதே போல் சென்ற ஆண்டில் முதுமலை காடுகளில் தமிழ்நாட்டில் ஒரு எரியும் டயரை யானையினுடைய கழுத்தில் மாட்டிவிட்டு அந்த யானை கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை கூட நாம் பார்த்தோம். இன்னும் நிறைய வீரப்பனுடைய அந்த ஒரு நடமாட்டம் இருந்த காலகட்டத்தில் ஏராளமான யானைகள் தந்தங்களுக்காக கொல்லப்பட்டன என்பதையும் பார்க்கிறோம். இன்றும் கூட மரம் வெட்டுகிறவர்கள், இன்னும் பல சமூக விரோதிகளால் யானைகள் வேட்டையாடப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது இல்லாமல் யானைகள் தொடர்ந்து இந்த ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங்குகளில் அதை கடக்க முயற்சிக்கிற போது அடிபட்டு இறக்கக்கூடிய செய்திகளை நாம் எத்தனையோ முறை பார்த்து விட்டோம். தமிழ்நாட்டிலும் கூட பல முறை அது நடந்திருக்கிறது. ஏனென்றால் யானையினுடைய வழித்தடங்கள் பல இடங்களில் மறிக்கப்பட்டிருக்கின்றன. காடுகள் வறண்டு போனதன் காரணமாக யானைகளுக்கு போதுமான அளவு குடிதண்ணீர் இல்லாததினால் அல்லது உணவு கிடைக்காததினால் அவை மேலும் தாங்கள் வாழக்கூடிய பகுதிகளை விட்டு தாண்டி வயல்வெளிகளுக்குள்ளும் ஏன் ஊர்களுக்குள்ளும் கூட வரவேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது அவை மனிதர்களை தாக்குகின்றன, மனிதர்கள் அந்த யானைகளை தாக்கி கொள்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சமீபத்தில் தருமபுரி அருகே 3 யானைகள் அந்த தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியை அவை தொட்டதன் மூலமாக அந்த இடத்திலேயே அவை மடிந்த ஒரு துயரமான காட்சியை பார்த்தோம். இது ஒரு தொடர்கதையாக மாறியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். தொடர்ந்து யானைகள் மின்வேலிகளை சிக்கி இறப்பது என்பது, இதுபோன்ற மின்வேலிகளை அமைக்கக்கூடாது என்று அரசினுடைய விதிமுறைகள் கடுமையாக இருக்கின்றன. ஆனால் அதையும் மீறி பலர் அத்தகைய மின்வேலிகளை அவர்கள் வனப்பகுதிகளில், தோட்டப்பகுதிகளில் அவர்கள் அமைக்கிறார்கள். யானைகளுக்கு அவை மின்வேலிகள் என்று தெரியுமா? அவை உண்மையில் அவை என்னவென்று கூட தெரியாமல் அவற்றை தீண்டி அதன் மூலமாக இறக்கக்கூடிய அந்த காட்சி நெஞ்சை உருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு மிருகத்தினுடைய, ஒரு விலங்கினுடைய ஒரு இன்னசென்ஸ், அதை நாம் எப்படி மனிதர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. யானைகளினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் யானை என்ற ஒரு அபூர்வமான உயிரினத்தினுடைய இடத்தை பற்றி சிந்திப்பதில்லை. சட்டவிரோதமாக மின்வேலிகளை, குறிப்பாக அந்த சூரிய ஒளியில் அமையக்கூடிய அந்த மின்வேலிகள், அந்த மின்வேலிகளின் மூலமாக யானைகள் இறப்பது மிக மிக அதிகமாகி இருக்கிறது. கடந்த 10 வருடங்களில் மற்றும் தமிழ்நாட்டில் 89 யானைகள் மின்வேலிகளில் சிக்கி இறந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இது இந்திய அளவிலுமே கூட சில அஸ்ஸாமில் பார்த்தீர்கள் என்றால் 120ற்கு மேற்பட்ட யானைகள் இறந்திருக்கின்றன. இப்படியாக யானைகளினுடைய இந்த மரணத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு அரிய வகை உயிரினத்தை பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. கணவன் மனைவியிடம் என்ன எதிர்பார்க்கிறான், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மனைவி ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது யார் யாருக்கு இது பிடிக்காதோ அதை முதலில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்யக்கூடாது. நாம் பொதுவாக என்ன செய்கின்றார்கள் என்றால், யாருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்கின்றார்கள். வீட்டுக்கு வந்தவுடன் இவருக்கு இது பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்கின்றார்கள். அவள் பிடித்தமானவளாக ஆகின்றாள். அதை செய்வதற்கு
பிடித்தது செய்வதற்கு சில நேரங்களில் இவள் பெரும்பாடுபட்டு படாத பாடுபட்டு இவள் தன்னுடைய தன்னுடைய வேலைகள் தன்னுடைய எல்லாம் உழைத்து தன்னுடைய நேரத்தை பார்க்காமல் தன்னுடைய ஓய்வை பார்க்காமல் களைப்பை பார்க்காமல் அவர்கள் செய்ய வேண்டும் அவருக்கு பிடித்தமான ஒன்று என்பதை செய்வதற்காக இவள் முழு மூச்சாக நின்று செய்கின்றாள். அதே நேரத்தில் சில நேரங்களில் பிடிக்காத ஒன்றையும் செய்ய வேண்டிய நிலைமை வருகின்றது. பிடிக்காத ஒன்றை செய்ய வரும்போது அவர்கள் மனம் நோகின்றார்கள். அவர்களுடைய அணுகுமுறை சிறிது கடினமாக இருக்கும். அதை கேட்டவுடன் இவள் நினைக்கின்றால், நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவருக்கு செய்தோம், எவ்வளவு நாம் திறமை எவ்வளவு நாம் சங்கடப்பட்டு எவ்வளவு இதோடு நாம் அவர்களுக்கு அதை செய்துவிட்டோம், அதெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லையே, ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர்கள் நம்மை கடிந்து கொண்டார்களே என்று அவள் விசனப்படுகிறாள். அப்படித்தான் எதில் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, மாமனாருக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், நாத்தனாருக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை விட எது பிடிக்காது என்பதை முதலில் நாம் செய்ய வேண்டும். பிடிக்காது செய்தாலே போதும், நாம் நல்லவர்கள் நியூட்ரலாக இருப்போம். அதன் பிறகு யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வது தான் நல்லது. அதை விட்டுவிட்டு நாம் பிடித்ததை முதலில் செய்துவிட்டு பின்னால் வருந்துவதை விட பிடிக்காததை நாம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. இதையும் கணவன் எதிர்பார்க்கின்றான். அதே நேரத்தில் மனைவி சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். சாமர்த்தியம் என்றால் என்ன? சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன? திறன். நாம் வீட்டில் இருக்கின்றோம், சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, சில பேருக்கு சில பிடிக்கும், அதை அவர்கள் பெரிதாக நினைப்பார்கள், மதிப்பார்கள் அதை. ஆனால் அவர் மதிக்கின்றது, அவருக்கு பிடித்தது அதே உணர்வு மற்றவர்களுக்கும் இருக்குமா என்று சொல்ல முடியாது. அவருக்கு அது பிடித்திருக்கும், அதை மதிப்பார்கள், இன்னொருவருக்கு அது பிடித்திருக்காது. ஒருவருக்கு ஒன்றை பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் அது பிடிக்கும் என்று இந்த உணர்வு வரும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் மற்றவர்கள் மதிப்பதை நாம் மதிக்க முடியாத நிலை வந்தால், அதை மதிக்க முடியாமல் இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் மிக முக்கியமான ஒன்று. நமக்கு பிடிக்கவில்லை, நம் மதிப்பு கொடுக்க முடியவில்லை என்று வைத்துக்கொள்ள ஒரு கட்டம் வருகின்றது. நம் மதிப்பு கொடுக்க முடியவில்லை என்பதை வீட்டில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நீ பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமாக, சில நேரங்களில் யாருக்கு என்ன பிடிக்கும், அதே நேரத்தில் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் நாம் நம்ம எதிரே இருப்பவர்களுக்கு சொல்லும் பொழுது அது அவர் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து நாம் அதை சொல்ல வேண்டும். நாம் அதை சொன்னால் நம்முடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும். அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் அதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் சிறப்பாக திறமையாக நடிக்கவும் தெரிய வேண்டும். உண்மையாக மட்டும் இருந்தால் பத்தாது, நடிக்கவும் சாமர்த்தியம் திறமைன்னு சொல்கின்றோம். திறமையாக இருக்க வேண்டும். நடிக்க வேண்டும் என்றால் உண்மையை சொன்னால் பத்தாது, இருந்தால் பத்தாது, அதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் சாமர்த்தியம் திறமை என்பது. அதே நேரத்தில் மனைவி தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கின்றோம், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஏது செய்கின்றார்கள் என்பதை நாம் மூக்கை நுழைக்கக்கூடாது. அவர்கள் செய்கின்றார்கள், அவர்கள் செய்கின்றார்கள், இவர் என்ன செய்கின்றார், அவர் என்ன செய்கின்றார், இவர் என்ன செய்கின்றார் என்று மூக்கை நுழைத்து நாம் அதை சிபிஐ போல் நாம் அதை உள்ளே நுழையக்கூடாது. அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் என்ன நினைப்பார்கள், ஏன் இந்த பொண்ணு இவ்வாறு நம்மை தொந்தரவு கொடுக்கின்றாள் என்று வெறுப்பு உண்டாகும். அந்த வெறுப்புகளை நாம் சம்பாதிக்கக்கூடாது. வெறுப்பு இல்லாமல், எதிரிகளை உருவாக்காமல் நாம் ஆதாயத்தை உருவாக்குவதுதான். இழப்புகள் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் ஆதாயத்தை மட்டும் எடுப்பது தான் சாமர்த்தியம். ஆகவே இழப்புகள் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும், எதிரிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இவைதான் கணவன் மனைவியிடம் விரும்புவது. இதை நாம் செய்தால் அந்த குடும்பம், அந்த தாம்பத்தியம், அந்த திருமணம், மன வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நேயர்களே, சரி, கணவன் எதிர்பார்க்கின்றால் மனைவியிடம், மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கின்றால், இது சமூகம் என்ன எதிர்பார்க்கின்றது இவர்களிடம், இந்த தம்பதியிடம் சமூகம் என்ன எதிர்பார்க்கின்றது என்றால், சமூகம் பொறுத்தவரை நாம் சமூகத்தை நாம் மதிக்க வேண்டும். சமூகத்தில் உள்ளவர்களை அவர்களுடைய மரியாதை, அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், மதிக்கப்பட வேண்டும்.
காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் மரியாதைக்கு உட்பட வேண்டும். நாம் சமூகத்துக்காக நம்முடைய தேவைகளை பின்தள்ளுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகம் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. சமூகத்துக்கு நம்முடைய பங்கை ஆற்ற வேண்டும், நம்முடைய பங்காற்றும் இருக்க வேண்டும், நம் பங்களிக்கவும் வேண்டும் சமூகத்துக்காக. அதாவது சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய தம்பதிகள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நம்முடைய கலாச்சாரத்தை நாம் கட்டி காக்க வேண்டும். நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நாம் கட்டி காக்க வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது கலாச்சாரம் என்றால் என்ன? வழக்கங்கள். வழக்கங்கள் என்றால் என்ன? பழக்கங்கள். பழக்கங்கள் என்றால் என்ன? பழக்கங்கள் என்றால் நாம் ஒன்றை திரும்ப திரும்ப செய்கின்றோம், அந்த இது நமக்கு பிடித்திருக்கின்றது, நாம் அதை திரும்ப திரும்ப செய்கின்றோம், அது பேர் பழக்கம். இது என்னுடைய பழக்கம் என்று சொல்கின்றோம். நமக்கு பிடித்திருக்கின்றது செய்கின்றோம், பழக்கம். இதையே மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கின்றது, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த பழக்கம் பிடித்திருக்கின்றது, அவர்களும் திருப்பி திருப்பி செய்கின்றார்கள். அப்பொழுது என்னவாகின்றது? வழக்கமாகின்றது. இது எங்கள் வீட்டு வழக்கம், இது எங்கள் ஊர் வழக்கம், இது எங்கள் வீட்டு வழக்கம். பழக்கம் வழக்கமாக மாறுகிறது. இந்த வழக்கம் சமூகத்தில், அந்த வழக்கத்தை சமூகம் அங்கீகரிக்கும் பொழுது, அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது என்னவாகின்றது? கலாச்சாரமாக மாறுகின்றது. இது எங்களுடைய கலாச்சாரம். பழக்கம் வழக்கமாக மாறுகின்றது. வழக்கம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது அவை எப்படி இருந்தது? கலாச்சாரமாக மாறுகின்றது. ஆகவே அந்த கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், மற்றவைகள் என்ன, அது சம்பிரதாயங்கள் என்றால் என்ன, சடங்குகள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கால்டுவெல் என்னும் பெயரை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அவர் பிறந்தது ஐரோப்பாவில். ஆனாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து தமிழ்நாட்டிலேயே இறந்து போன ஒரு அறிஞர். அவர் 1856 கொண்டு வந்த ஒரு புத்தகம், தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பங்களினுடைய ஒப்பிலக்கணம் என்னும் அந்த நூல்தான் அந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் ஆர் டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலி என்கிற அந்த புத்தகம்தான் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் இங்கே கொண்டு வந்தது என்று சொல்லலாம். இன்றைக்கு திராவிடம் என்கிற சொல் தமிழ்நாட்டில் எல்லோராலும் அறியப்பட்ட, திராவிடம் என்கிற சொல்லை விலக்கிவிட்டு அரசியலில் கூட கால் ஊன்ற முடியாது என்கிற நிலையில் இருக்கிறது என்றால், அந்த திராவிடம் என்கிற சொல் கால்டுவெல் அவர்களுக்கு பிறகுதான் இந்த நாட்டில் பெருவழக்காயிற்று. ஆனால் அந்த கால்டுவெல் அவர்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த சொல்லையும் திராவிட மொழி குடும்பத்தையும் பற்றி எழுதியவர், பேசியவர். அவருடைய பெயர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பது. அவரை எத்தனை பேருக்கு தெரியும்? கால்டுவெல் என்கிற பெயர் தெரிந்த அளவுக்கு நிச்சயமாக எல்லிஸ் என்கிற பெயர் தெரியாது. அது ஏதும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது என்றும் சொல்ல முடியாது. அவர் புத்தகம் எதுவும் எழுதவில்லை. ஒரு தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது இதை குறிப்பிடுகிறார். இறந்து போனதற்கு பிறகு அவர் 41 வயதில் இறந்து போய்விட்டார். ஃபாதர் எல்லிஸ் 1810 19 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கிலேய அதிகாரியாக இருந்தவர், சென்னையிலேயே இருந்தவர். அவர் பல செய்திகளை ஆய்வு செய்தார். குறிப்பாக திருக்குறளின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. அயோத்திதாச பண்டிதரினுடைய பாட்டனார் கந்தப்பர் அவர்கள் அவரிடத்திலே பணியாற்றிய போது திருக்குறளை பற்றி எடுத்து சொல்லி திருக்குறள் மீது ஒரு பேரார்வம் கொண்டு திருக்குறளுக்கு உரையும் எழுதியவர்தான் ஃபாதர் எல்லிஸ் என்று சொல்ல வேண்டும். அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாணயம், அந்த நாணயத்தில் திருவள்ளுவர் படத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த திருவள்ளுவர் படம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மேலாடை இல்லாத ஒரு முனிவரை போல அந்த திருவள்ளுவரின் படம் இருக்கிறது. தலைக்கு மேலே ஒரு குடை இருக்கிறது. அதை உற்று பார்த்தால் குடை மாதிரியும் இருக்கிறது, சிலுவை மாதிரியும் இருக்கிறது. அது அவருடைய சமயம் சார்ந்த ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கலாம். அந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கிற அந்த அதிகாரி தான் முதலாக அந்த கிராம்வெல் என்பவரினுடைய தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது குறிப்பிடுகிறார், சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி அன்று தமிழ். தமிழ் என்பது ஒரு திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழிகளில் ஒன்று என்று கால்டுவெல் சொல்லுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தில் சொன்னவர். ஆனால் எல்லிஸிடம் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பிடிவாதம் இருந்திருக்கிறது.
நான் நிறைய படிக்கிறேன், எழுதுகிறேன், ஆனால் எதையும் 40 வயதுக்கு முன்னால் வெளியிட மாட்டேன் என்று ஒரு பிடிவாதமான கோட்பாட்டை அவர் பற்றியிருந்தார். 40 வயது ஆனதற்கு பிறகு இந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிடலாம் என்று நினைத்தார். தமிழர்களினுடைய கெட்ட வாய்ப்பாக அது இருக்கலாம். 41வது வயதில் 1819 அவர் இறந்து போய்விட்டார். 1777 பிறந்தவர். அவர் பிறந்தது 1777 மார்ச் மாதம் 10ஆம் தேதி. எனவே மார்ச் 10 என்பது அவருடைய பிறந்த நாள். அவர்தான் முதலாக இந்த ஆய்வுகளுக்கு வித்திட்டவர் என்று சொல்ல வேண்டும். திருக்குறள் பற்றிய ஒரு பெரிய பரப்புரையையும் அவர் நடத்தினார். இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம் பேசுவது என்பது வேறு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருக்குறள் பெரிதும் அறியப்படாத, அப்போதுதான் அச்சுக்கு வந்து கொண்டிருந்த நேரம். திருக்குறள் அச்சுக்கு 1812 வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி அச்சுக்கு வந்த நேரத்திலேயே திருக்குறளுக்கு உரை எழுதி கொண்டு வந்தவரும் எல்லிஸ் அவர்கள்தான். திராவிட மொழி குடும்பம் என்னும் கோட்பாட்டை முதலில் உலகுக்கு சொன்னவரும் அவர்தான். சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி என்று தமிழ் தனித்து இயங்க வல்லது என்னும் கருத்தை 1916 மறைமலையடிகள் அவர்கள் சொன்னதை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு சொன்னவரும் எல்லிஸ் தான். எல்லிஸ் அவர்களின் பிறந்த நாள் மார்ச் 10.